என்ன பண்ண போறோம்? இந்திய ஒருமைப்பாடு. கையை நேரா வைங்க, கையை நேரா வைங்க. காமராஜர் போல ஆட்சியை நம்ம காங்கிரஸ் சீக்கிரமா காங்கிரஸ் வந்து கொடுக்கும். அழிச்சு முன்னாடி மரியாதை கட்டுறோம். இருக்கிற 4 பேரு அடிக்கிறாய். நான் கூட காங்கிரஸ் கட்சி ஒண்ணு கூடியிருச்சேன்னு சந்தோஷப்பட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒண்ணு கூடியிருச்சுடா, ஏதோ ஈவெண்ட் நடத்துறாங்கடான்னு. இருக்கிற 4 பேரு 4 வருஷம் நிக்குது, என்ன பிரச்சனை? அதுல மூஞ்சி யாருக்கு கேமரால தெரியுதுன்னு ஒரு சண்டை. எந்த கட்சியில இருக்காங்க? இந்த மாதிரி வியா நிப்பாட்டிட்டா எல்லாருக்கும் தெரிய போகுது. எந்த கட்சியில இருக்காங்க? காங்கிரஸ் தாங்க. மூஞ்சி தெரியும், கேமரா தெரியணும்னா இருக்கிற மாதிரி தாவேக்கா அந்த இது வந்திருக்கும்ல. அவரு ஏற்கனவே உள்ள இருந்தவரு தெரியல, அதனால ஒருத்தரையா தள்ளிப்பான்னு வந்து நின்றாப்ல. இவர் தள்ளி தள்ளி விட்டவன் என்ன பண்ணிருக்கான், போயிட்டு மறுபடியும் வந்து நின்றான். தள்ளியா ஒரு கப்புன்னு இருக்கி இவர் அந்த இடத்துல அமைச்சு விட்டு இருக்கணும். யூசுவலா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சென்னை சத்தியமூர்த்தி பவன்ல தான் நடக்கும். இது சற்று மாறாக இது நெல்லை பவன்ல நடந்திருக்குது, திருநெல்வேலி நடந்திருக்குது. நான் சண்டைன்னு ரைட்டா நீ சத்தியமூர்த்தி பவன் உடஞ்சுதுரா, 40 சேர் காலி இன்னைக்கு அப்படின்னு நினைச்சேன். அந்த கச்சேரி சேர் சப்ளை பண்றவங்க நல்லா கோடீஸ்வரர் சமையா இருப்பான் சத்தியமூர்த்தி பவன்ல. உண்மையே சொல்றேன். இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குறையும். இப்ப செல்வகுருந்தை அவரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குமா? எப்படி யாரு இருந்தாலும் சரி, அந்த கட்சியில உள்ள கோஷ்டி பூசல யாராலையும் எடுக்க முடியாது. கேட்டா அதுதான் ஜனநாயகம் பாங்க. சரி சரி, என்ன தம்பி பட்டிமன்ற மாதிரி ஆக்கி வச்சிருக்கிற? அப்படியே எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தருவேன். நான் வந்து விஜயண்ணா மாதிரி, நீங்க தான் நடுவர். நிறைய பேசணும். நீங்க தான் சாலமன் பப்பையா, இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவாரு ஓப்பனாவே. என்ன பையா? சாலமன் பப்பையா. ஓகே, இப்ப என்ன நியூஸ் படிக்கணும்? நான் படிக்கிறேன். டெய்லி ஒரே நியூஸா போடுறாங்க, எனக்கு தெரியல. டெய்லி ஒரே நியூஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பேப்பர் படிக்கிறது மூலியமா நமக்கு என்ன விஷயம் வருதுன்னா, 3 நாளா நான் ஒரே நியூஸ் படிக்கிறேன். இந்த நியூஸ் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. இப்ப தமிழகத்தில் இன்றும் நாளையும் வழக்கத்தை விட வெப்பநிலை 4 டிகிரி அதிகரிக்கும். 3 நாளா சொல்றீங்க. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இந்த நியூஸ் பத்தியா? 3 நாளா அவன் படிச்சிருக்குமா? அதே டெம்ப்ளேட்னா அதே பொம்மை அதான்டா, அதே வரிடா அந்த இது தலைப்பு. நியூஸ் பேப்பர் தினகரனோட நியூஸ் பேப்பர் இது. ஏமா இப்படி மாட்டி விடுற? சொல்லிடுமா? திங்கக்கிழமை இவரு 15ஆம் தேதி. ஆமா ஆமா, சரி ஓகே. சொல்லுங்க தினகரன் அதையெல்லாம் தாண்டி தம்பி முக்கியமான நியூஸ் பாருங்க. லண்டனில் பட்டம் பெற்ற போது தனது பேரனை கட்டியணைத்து வாழ்த்து தெரிவித்த மு.க. ஸ்டாலின் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரல். ஆனா பசங்க மாதிரி பட்டம் வாங்குறதெல்லாம் பெத்தவங்க பாக்குறது ஒரு குடுப்பனை. ஆமா, சர்டிபிகேட்ல கூட அமையாது இல்லையா? கூட அமையாது. வந்து அதனோட கூட்டு போய் ஒரு 300 ரூபாய்க்கு கோட்டை ஏமாத்தி வாங்கிட்டு கோட்டை கொடுத்து அம்மா அப்பா வர்றது மேட்ரு இல்ல, தாத்தா பாட்டி வர்றதுதான் மேட்ரு. தாத்தா பாட்டி வந்து போய் நிறைய பேருக்கு அப்பாவே போறது இல்ல, அதனால அதான் நான் சொல்றேன். அம்மா அப்பா போறது மேட்ரே கிடையாது, அது வந்து ஓகே. தாத்தா பாட்டி போய் லண்டன்ல போய் பெரிய விஷயம் இல்லையா? தாத்தான கூப்பிடணும் இருக்கணும், அதெல்லாம் பெரிய விஷயம் தான். அதே லண்டன்ல தான் யாரும் படிக்கிறேன். இருங்க நான் ஒரு கவுண்டர் போட்டேன். உங்க பேரப்புள்ள கூப்பிட்டாங்களா? எங்க பேரப்புள்ளயா படிச்சிட்டு இருக்காங்க, கூப்பிடுவாங்க. உங்களை ஒரு சைடுல பார்த்தோம் மரிவர்சன் மாதிரியே இருக்குனே. சரி, அடுத்து யாரு முடிச்சிட்ட? அதானே அதாவது கடக ராசி நேயர்களே, ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என ஆதங்கப்படுவீர்கள். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். நல்ல நேரம் என்ன ராசி பலன் இப்ப ஆரம்பிச்சுதான், அது நல்லா இருக்குண்ணே. இங்க பாருங்க, அதாவது உத்தியோகத்தில் கூடுதல் உத்தியோகத்தில் அதை பார்த்து பிடிக்கிற தமிழ்ல தப்புடாது பார்த்தா கவனம் செலுத்துங்கள், நல்லது.
இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டியது. ஆமா, கடகராசி யாரு இங்க கூட்டத்துல யாரா இருக்கீங்களா? கடகராசி இங்க யாரும் இல்ல. கடகராசி யாரு? யாரு? நம்ம முதல்வர் விஜய் கூட கடகராசி தான். கரெக்டா போட்டிருக்கப்பா. என்ன போட்டுரு? அதாவது சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள். குஷியானது சந்தேகப்படக்கூடாது. மட்டுமா சந்தேகப்பட்டாப்ல? கூட இருக்க மலையாளத்தை சந்தேகப்படாது. மட்டுமா சந்தேகப்பட்டாப்ல? எல்லாருமே சந்தேகப்படுறதா? அவருக்கே சந்தேகம் தான், சிஎம் நாம தானா அப்படின்ட்டு. இல்ல, யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அவர் ஏதோ ஒன்று சொல்ல வர, அந்த சமூகத்துக்கு ஏதோ சொல்ல. அவர் வந்து யார சந்தேகப்பட்டாரு? குஷியானந்த். குஷியானந்த் மட்டுமா சந்தேகப்பட்டாரு? இல்ல, வேற யாரு? வேற யாரும் சந்தேகப்பட்டாரு? எல்லாரும் சரி வேணாம் விடுங்க. அடுத்து கோர்த்து விட்டுட்டு போறதே நிறைய பாக்குறது. மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அடுத்த வரி வரியா உலகத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என ஒப்பாரி வைப்பார்கள். ஒப்பாரி வைப்பார்கள். ஓகே, அவர் பொருத்தமான எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அடுத்து வந்து அவங்க அப்பா வச்சார்ல காலத்துல, வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். ஜனநாயகன் கரெக்டா இருக்கப்பா. உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கரெக்ட். ஆமா ஆமா, தயவு செய்து 10 மணிக்கு வந்து 4 மணிக்கு வீட்டுக்கு போய் உண்மையா இல்லையா தினகரன் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இல்ல, ராசி பலன் எல்லாத்துலயும் ராசி பலன் வந்துட்டா இல்ல. இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டியது. கை கொடுத்தா யாராவது கை கொடுக்கணும். இந்த நைட்டு 12 மணி போய் கேக் வெட்டக்கூடாது. அந்த கை இப்ப நீங்க வணக்கம் எப்படி வைப்பீங்க? நான் அம்மோனியா வாயு செத்தவங்களுக்கு நான் சோகமா இருக்குன்னு சொல்லிவிட்டு நைட்டு போய் ஜாலியா கேக் வெட்டா கேட்பாங்களா மாட்டாங்களா? தப்புதான். எல்லாமே இருக்கணும். ராசி பலன் அவர் ராசி பலன் நம்புவாப்ல. இன்னைக்கு நிச்சயமா அவர் படிச்சிருப்பாரு. இந்த தமிழ் திசையில முதல் பக்கத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிரம் வாங்க டெண்டர். அடுத்தது படி செப்டம்பர் 15 திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் முதல்வர் விஜய். இன்னைக்குதான் என்ன ஜூலை தான் நடந்துச்சு. கபாலி மாதிரி ஒண்ணு எட்டி ஒண்ணு அப்புறம் செப்டம்பர் வரும். இந்த 2 நியூஸ் தானே ஆரம்பிச்சு பார்த்தோமா? அவரு 15 கன்ஃபியூஸ் ஆயிட்டு இல்ல. இந்த நியூஸும் தாய்மாமன் திட்டம் 4 நாளா படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இதுவும் பழைய நியூஸ். அப்ப ஒண்ணுமே இல்ல நியூஸ்ல, சும்மா ஒரு கதையை கட்டு கதையை போட்டு பண்றாங்க. தலைப்பு செய்தியா போட்டுறாங்க பாரு. இல்ல, கான்ட்ராக்ட் கொடுக்கறது ஒரு செய்தியா? கான்ட்ராக்ட் கொடுக்கறது பேப்பர்ல ஒரு கடைசி பக்கத்துல போட வேண்டியது. அது டெண்டர் கொடுக்குறாருங்கிறத வந்து முதல் பக்கத்துல போட்டு வச்சிருக்காங்க. கண்டென்ட் இல்லையா? நீ ஏன் சும்மா சரி. ஆனா அடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவினரே மறந்து விட்டனர். அரசு அவ்வளவு பெரிய ஜோக்கு இல்லையம்மா? அரசு அலுவலகத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் அரசியல் பேச்சால் சர்ச்சை. நம்ம சொல்லி இருந்தோம் வச்சுக்கோங்க, தமிழ் பேச வரல, கண்டென்ட் படிக்க வரல. சர்ச்சை ஞாயிற்றுக்கிழமை இருங்க. எடப்பாடி அவர் ராசி பண்ண படிச்சே ஆகணும்ல. அவருக்கு மகர ராசி. தனி ஷோடா நீ பண்றது, தனியா நீ அதை மட்டும் பண்ணிட்டு போடா. பேசுனாதான் மக்கள் விரும்புவாங்க. கமர்ஷியலா வேணுங்கிறியா? உங்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். கரெக்டா? தெரிஞ்சு போச்சே. தெரிஞ்சிருச்சு. உங்களோட பலம் என்ன? பாய் செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமாரும். பலவீனம் என்ன? பாஸ்கர். நம்மளோட பலம் தரை, டேபிள். பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள். மட்டும் பாருங்க அண்ணா. ஆக்கப்பூர்வமான செய்தி படிச்சிருக்கேன். குடுத்தது நீங்கடா. இல்லப்பா, ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா கொஸ்டின் பேப்பர் முடிச்சா படிக்க விடுறீங்களா? கொஸ்டின் பேப்பர் பாத்துக்கிறீங்க. என்ன இருக்கு? அது தப்பா இருக்கு. ஓகே ஓகே. அப்பயே பக்கத்து விட்டு நவர மாட்டாருப்பா.
அடுத்து வந்து கல்யாண பேச்சுவார்த்தை தூங்க முடியும். யாருக்கு? எப்படி பண்ணிச்சா இல்லையா அந்த ராசிக்காரங்களுக்கு. புது தொழில் தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள். பாஜக உதவும். ஆமா உதவும், பாஜக உதவும். புது தொழில்னா என்ன? திருப்பி ஏதாவது இது வைக்க போறாரா? வண்டியா என்ன வச்சிருந்தாரு அவரு? அவர் ஏதோ கருப்பட்டியா விவசாயி அவரு. விவசாயி மம்முட்டி. விவசாயம் ஒண்ணு கூட இல்லையே. விவசாயம் ஒண்ணு கூட இல்லையே. எப்படி விவசாயி வருது? ஆமா, அதனால அவருக்கு ராசி பலன். நீ வந்து இப்ப ஸ்டார் ஜோதிடரா? ஸ்டாருக்கெல்லாம் ஜோதிடர் என்ன சொல்லுங்க? எடப்பாடி ஆகிய நீங்கள் வரக்கூடிய நான் ஒண்ணு சொல்றேன். சொல்லுது. ஆதவர்ஜன் அவர்கள் வந்து ராஜ்மோகன் கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை ஒண்ணு வச்சிருக்காரு. நல்ல கோரிக்கை. என்னன்னு? லாட்டரி விக்கணும்னா? இல்லண்ணா, லாட்டரி கொண்டு வாங்க. 5 லாட்டரி வந்து பிடி பீரியட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிடி பீரியட் 5 பீரியட் வைக்கணும்னு சொல்லிட்டு. இது மட்டும் நீங்க தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்கன்னா, இல்ல நான் ஸ்கூல் படிக்கும் சொல்லிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒட்டுமொத்த ஸ்கூலையும் நான் ஆனா அது 5 பீரியட் பிடி பீரியடா 5 பீரியட் மேக்ஸ் பீரியடாங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். இப்ப அந்த 5 பீரியட் மேக்ஸ் டீச்சர் தான் கடை வாங்குவாங்க. பிடி பீரியட் வச்சாலும் ஆமா 5 பீரியட் எவ்வளவு பாதிப்பு தெரியுமா எனக்குலாம்? ஸ்கூலுக்கு போயிருந்தா பாதிப்பு தெரிஞ்சிருக்கும். யார் சொல்ற? அத்தேனா சொல்லுது உடுப்பா, அதெல்லாம் பாத்து நியூஸ் படிக்கிறேன். சென்னையில் பெரிய மனுஷன் கூட பாராமல் நேருக்கு நேராக அடிக்கக்கூடிய படி ரொம்ப ஆம்புலேட் வாங்கி தரீங்கல்ல. சென்னையில எம்எல்ஏ விடுதி இருக்குல்ல, அங்கேயே ரொம்ப நேரம் மின் வெட்டான். எம்எல்ஏ விடுதியிலே மின் வெட்டான். ஒருத்தர் லிப்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாராம். அப்படியா? அதே சிரிச்சுக்கிட்டே சொல்ற. நம்ம வீட்டுல யாரா மாட்டினாலும் மாட்டினதுதானடா. என்னங்க இது? பெரியவன் பேசி கூட கூட பேசுறீங்க. நீங்க வாங்க அடுத்த செய்தி. இல்ல நேத்து ஒரு நியூஸ் படிச்சோம்ல, திருப்பூர்ல மின் தடையால் ஏற்படும் பிரச்சனைகளை குறித்து ஒரு மீட்டிங் நடக்கும் பொழுது மின் தடை. அதே மாதிரி எம்எல்ஏ மின் தடை. சரி, இன்னும் விஜய் நடக்கிற பங்கன்ல மட்டும்தான் மின் தடை ஆரம்பிக்கல. நாளைக்கு சட்டமன்றத்துல ஆகுமா? அங்காள ஜெனரேட்டர் வெயிட் அண்ட் சீ, காத்திருப்போம். அதுக்கப்புறமா விழுப்புரம் இருக்குல்ல, விழுப்புரம் அங்காளம்மன் கோவில்ல தேங்காய் உடைக்கிறதுக்கு 100 ரூபாய் வாங்குறாங்களாமா. அப்படியேமா? தேங்காய் உடைக்கிறதுக்கு மட்டும் ஒரே தேங்காய்க்கு 100 ரூபாயா? ஓஹோ. இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களின் கவனத்திற்கு உடைச்சது அவாவா இல்ல இவாவா? ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு. என்னது? பூஜை போடுறதுக்கு அவ 100 ரூபாய் கேக்குறாப்லையா? என்னங்கடா புதுசா சொல்றீங்க? ஆமா ஒத்துக்கொண்டார். என்னத்த 100 கோடிக்கு நடந்திருக்கிறது என்று ஒத்துக்கொண்டார். பதவியை ராஜினாமா செய்ய போகிறார். ஒப்புக்கொண்டாரா? ஒப்புக்கொண்டார். ஓகே, அதுக்கு வந்து இப்ப என்னது பதவி விலகணுமா? இப்ப ஆமா, இப்ப இப்பெல்லாம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே. எதுக்கு? சம்பந்தமே இல்லாத திமுக ஆட்சியில ஊழல் ஊழல்னு கத்துவாங்க. ஊழல் அதாவது ஊழலே இல்ல, நம்ம கத்தியாவது ஒரு ஊழல் வர வைப்பானா ஊழல வராது. இப்போ லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். கால் பண்ண கூடாது, வாட்ஸ்அப் நம்பர் இது. அப்படியா? வாட்ஸ்அப்லயும் கால் பண்ணலாம். அப்படியே கால் பண்ணலாமா? வாட்ஸ்அப்ல பண்ணி பேசுங்க. நைட் உன் எண்ணமும் நிறைய வராது. பண்ணி பேசுங்க. இந்த மாதிரிலாம் இருக்காது. 5 minutes 500 rupees. 10 minutes 1000 rupees. நைட் மாதிரி போய் அட்டெண்ட் பண்ணுவாரு. அவர்ட்ட பேசிட்டு தம்பி, பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படும் பெண்களின் தனிப்பட்ட உரிமையை பாதுகாப்பது அரசியலமைப்பின் கடமை. நாகர்கோவில் காசிக்கு ஆயுள் தண்டனையை உறுதி செய்து ஹைகோர்ட்டு கிளை உத்தரவு. வாழ்நாள் சிறை வரைக்கும் ஜெயிலுதான். அவன் அந்த ஆக்சன் பண்ணாம கோர்ட் வாசல்ல அப்பவே அந்த தீர்ப்பு வந்திருக்கணும். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். இவன் பாக்கிறதுக்கு காசி மாதிரியே இருப்பான். நான் வந்து யார தெளிவா சொன்னேன். எனக்கு அவன் அந்த காசி அரசானா பாரு, அன்னைக்கு இப்பதான் ஞாபகம் வருது. எங்கேயோ பார்த்திருக்கிறேன். என் பக்கத்துல இருக்கிறான். தம்பி மக்களே, நான் சொல்லிட்டேன், நீங்களே பார்த்து சொல்லுங்க இவன் எப்படி இருக்கிறான்னு. அந்த வீடியோ நியூஸ் பேப்பர் இந்த பேஜுக்கு சொன்னல, அதுக்கு தான் ரிட்டர்ன் போட்டுருக்காப்ல. ஏங்க அவரை எஸ்கே மாதிரி இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லப்பா, ஒரு நடிகன் ஒரு அழகன் அவங்க ஆண்களுக்கு வேற வேற மாதிரி தெரியலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க தகுந்த மாதிரி என்ஜாய் பண்ணிக்கங்க. பார்த்து என்ஜாய் பண்ணி
நாளைக்கே மொட்டை அடிச்சு ஏய் இல்லப்பா விஜயை பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்றது இல்லையா? நேத்து என் வீட்டுக்காரரோட எனக்கு வந்து விஜய் தான் பிடிக்கும். பண்றது அந்த மாதிரி. நேத்து ஒரு பொண்ணு அது சொல்லிருக்குது. பழசு, இப்போ புதுசா ஒண்ணு நேத்து வந்திருக்கு. பெரம்பூர்ல ஒரு பொண்ணு அவர் எங்க வீட்டுக்காரர் மாதிரி அவரு. எங்க வீட்டு தம்பி ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர் சொன்ன மாதிரி இருக்குயா. அப்படி எப்படி சொல்லணும்? ஏன்னா வாடகை வீட்டுல இருக்கு என்னன்னு தெரியல, ரோட்ல வந்து சொல்லுது அத. தம்பி இதாயிட்டாப்ல டென்ஷன் ஆயிட்டாப்ல. என்ன இது? அவரை மட்டும் வீட்டுக்காரன் சொல்லுது. ஐயோ நம்ம சொல்லாம இருந்தாலே சந்தோஷம் தான். தம்பி நாட்டுக்கு வந்துட்டேன். 120 கோடி மதிப்புள்ள பழனி கோயில் நிலம் 2 கோடிக்கு 10 நடந்தது உண்மை. 2 அமைச்சர்களின் முன்பட்ட இதனாலவே இப்ப படிச்சோம் ஒப்புண்டாருன்னு. அது இல்ல தம்பி டீடைலா சொல்லல. 120 கோடிக்கு 2 கோடிக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா? என்னடா சொல்ற? 100 கோடி ஏமாத்திருக்காங்களா? என்னடா சொல்ற? இப்ப 2 அமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. வருவாய்த்துறை அமைச்சர் அவர் ஒருத்தர். அவர்தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஆமா அது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ். இல்ல அவாக்கள் தப்பு செய்ய மாட்டார். அப்படியே செஞ்சாலும் ஹிட் லிஸ்ட்ல ரமேஷ் வந்துட்டாப்ல. நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். வீடியோ ஓடிட்டே இருந்தது. என்னடா 1.5ல இருக்கும்போது யாராவது 1.5ல வச்சு பார்த்தா அமைச்சரே பதட்டத்துல அப்படிதான் பேசுறாப்ல. ஸ்பீடா பேசிட்டு இருக்கிறாப்ல. சென்டர் பிரஸ் விளம்பரம் பாத்தீங்களோ? நாட்டியம் ஆட தெரியுமா? இல்லப்பா உண்மையிலே அப்படிலாம் பேசுற ஆளு கிடையாது அவரு. பயங்கர ஃபாஸ்டா பேசுறாப்ல. அப்புறம் தான் புரியுது தம்பிக்கு எது நடுக்க பேஸ்மெண்ட் வீக்கா இருக்குது, கட்ட 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 கடன்னு ஆடிட்டு இருக்கிறாப்ல அப்படின்னு. அடுத்து வாகனங்கள் பல. தம்பி நேத்தான் தூக்கம் வந்துச்சு போயிட்டு வந்தேன். நான் வந்து ஒரு கவுண்டர் போட்டா அதுல ஹியூமர் கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் நான் அமைதியா இப்ப கங்கா போடுங்க. முக்கியமான செய்தி தம்பி, அருணாச்சல் மலை நிலச்சரிவு 7 பேர் பலி, 29 பேர் படுகாயம். என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? என்ன நினைக்கிறேன், அது ஒரு விபத்து. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்காது. ஏன்னா இந்த மாதிரியான மலையோ எதுவோ தமிழ்நாட்டில் கிடையாது. யாரு சொன்னா? ஏற்காட்டுல மலை இருக்குதுங்க. ஏற்காடு மலை தெரியுமா? வயநாடு கேரளால வருமா? சாரி ஊட்டி கொடைக்கானல் இருக்கீங்க நீங்க. ஊட்டி கொடைக்கானல் மாச்சேரி வருதா இல்லையா? எங்க வருது? உயிரிழப்புலாம் வராது, அதெல்லாம் தெரியும். இப்போ வெனிசுலாவிலயோ வயநாட்டிலயோ மனிதர்கள் வாழும் பகுதியில்னு சொல்றாங்க. ஆனாலும் இந்த மக்கள் போய் அங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து பாதிப்புகள் ஏற்படுது, உயிரிழப்புகள் ஏற்படுது. அந்த வகையில வந்து அருணாச்சல பிரதேசமும் ஒரு மாதிரியான ஒரு இது. அங்கேயும் 7 பேர் பலியா இருக்கிறாங்க. அப்ப சென்னை கூட தான் வாழ தகுதி இல்லாத மாநிலம்ன்றாங்க. ராமர் கோயில் நன்கொடை திருட்டு விவகாரம். என்னது? நானே இப்ப பேசாம இருப்பேன். அந்த கேப்ல போட்டுருக்காங்க. விளம்பரங்கள், ஆட்கள் தேவை, ரியல் எஸ்டேட், கடன், நிதி உதவி, பொது தனிநபர், கல்யாணகரன், கல்வி, கணிப்பொறி, வீட்டு உபகாரம், வாகனங்கள். தம்பி டென்ஷன் ஆயிட்டான். படிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு விளம்பரம் தான். வாகனங்கள் பழுதாகும் என 55% பேர் அச்சம். E20 பெட்ரோலுக்கு 52% பேர் எதிர்ப்பு, 22% ஆதரவு. அனைவரும் பாதுகாப்பான ஓட்டர் கருத்து கணிப்பில் தகவல். என்னது? 20% பெட்ரோல் எத்தனால் கலக்குறாங்கல்ல, அதுக்கு இப்ப அது கலந்தா இன்ஜின் பாதிக்கும்ன்றாங்க. அதுக்கு தனி அந்த இப்போ வர புது பைக்ல வர மட்டும் தான் அந்த இன்ஜின் தாங்குன்றாங்க. இப்ப பழைய பைக்னா அது தாங்காது. ஆமா இவரு சொன்னாரு நிதின் கட்கரி. நீங்கள் அனைவரும் எத்தனால் எரிபொருளுக்கு மாற வேண்டிய கட்டாயத்தில் வந்து விட்டீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ராமர் கோயில் நன்கொடை திருட்டு விவகாரம், அறக்கட்டளை பொருளாளரை பதவி விலக மறுப்பு. புரியுதா? கடைசியில் ஒரு மேட்ரு. அந்த ராமர் கோயில் மாட்டுல ராமர் கோயில் வந்து காசு திருடிட்டாரு, பதவி விலக மாட்டேங்கிறாரு. இப்ப இத பத்தி எல்லாம் பிஜேபி எதுவுமே பேசாது. புரியுதா? அடுத்த ராசி பாத்துட்டு இருக்கிறாங்க. அதானே. சென்னையில் முட்டை கறி கோழி விலை இன்று பண்ணை விலை ₹6.75. கோழி கிலோ ₹100 தோல் உரித்த கோழி என்றால் ₹20. முக்கியமான செய்தி தான். முக்கியமான செய்தி வச்சுக்கிட்டு சொடல வேலையை விட்டியா போயிட்டான்னு சொல்லிருக்கேன். கோழின்னா
சொன்னதுதான் ஒண்ணு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா பிராய்லர் சிக்கன் பார்ட்டி அப்படின்னு வங்கதேசத்துல கருப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்களே, அதே மாதிரி வங்கதேசத்துல இப்படி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு எதிராக பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பேசாம அணில் கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருவோமா? நீ இங்க போட்ட பிராய்லருக்கு பங்களாதேஷ் போய் பிராய்லர் போட்டு சிங் பண்ணிச்சு பத்தியா? அந்த மாதிரி கேப்ல பூந்து அடிக்கிற என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கேப்ல உட்கார்ந்திருக்கே தவிர கேப்ல அடிக்க மாட்டேங்கிறீங்க. அவர் அடிக்கிறீங்க, அவர் அடிக்கிறீங்க. பதில் சொல்றது சொல்லுங்க. தம்பி, திருப்பதியில் 5 மணி நேரம் தரிசனம் நிறுத்தம். ஏன் அப்படி ஆரம்பிக்கிறாங்க? என்ன திருப்பதி போன அனுபவம் இருக்கா? ஜெயில அடைச்சாங்க திருப்பதி எல்லாருமே இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கப்பா. திருப்பதி ஏழுமலையான் போயிட்டு வந்தா வாழ்க்கைய மாறும்னு சொல்றாங்க. போயிட்டு வந்தா எவனும் திரும்ப போக கூடாதுங்கிறத முதல்ல சொல்றான். எல்லாமே பொறுமை கிடைச்சிருவாங்க கண்டிப்பா. ஒரு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெயில போட்டு அடைச்சிருவாங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? நான் 2 வாட்டி போயிருக்கேன். ஓகே, என்ன சிரிப்பு இருக்குது? நான் சொன்னனே 2 வாட்டி நானும் போயிட்டு வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரேன். அதாவது இந்த வாட்டி நான் உங்களை வரல, அந்த பொண்ணு தான் இருக்குது இல்ல. அதான் திருப்பதி போயிட்டு வந்தா எல்லாரும் வந்து இன்னும் போக கூடாது அப்படின்னு நினைக்கிறதுதான். நான் உனக்கு உரிமையை வாங்கி தரேன். பேசி தொலைடா, பேசி தொலை, சீக்கிரம் படிச்சு தொலை. மின் கட்டணம் வந்து இப்போ மே மாசம் வந்து 773 ரூபா வீட்டுக்கு வந்திருக்குண்ணா. அதுவே இந்த இந்த மாசம் 4146 ரூபா வந்திருக்கு. இதுல பார்க்க போனா 20 நாள் அந்த ஆள் வீட்டுக்குள்ளேயே இல்லையா, பூட்டி இருந்த வீட்டுக்கு ஏன் இவ்வளவு வந்துச்சு? ஆமா, இந்த பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. இப்ப மார்ச் மாசம் 254 ரூபா, அப்புறம் ஜனவரி மாசம் 273 ரூபா. ஆனா மே மாசம் அப்படியே டபுள் 559 ரூபா. இப்ப ஜூலைல 2700 ரூபா. யாருக்கு? உங்க வீட்டுக்கு இல்ல இல்ல, இது வந்து போட்டிருக்காப்ல இந்த மாதிரி கட்டி இருக்குன்னு ஆதாரத்தோட. ஆமா ஆமா, அது பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி வந்திருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம்? இல்ல, இதுல கரண்ட் வேற தடையாவது, மின் தடை வேற வருது. மின் தடையாவது, வீட்லயும் ஆள் இல்ல. ஆனா 10 மடங்கு என்ன யோசிக்கணும் எங்க அண்ணனை பத்தி. கரண்ட் கட் ஆகணும்னாலதான் உங்களுக்கு 2000 ரூபாய். ஒருவேளை ஆகாம 5000 ரூபாய் பாதி சுமையை எங்க அண்ணன் இறக்கி இருக்காரு. மாச சம்பளத்தை எழுதி வைக்கணும். இது என்னதான் தீர்வு? இது தீர்வே இல்லையா? கரண்டே யூஸ் பண்ணக்கூடாது. அந்த காலம் தான் எல்லாரும் ஆதி காலத்துக்கு போவோம். கற்காலத்துக்கு நம்மள கொண்டு போறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அதுதான் நம்ம வந்து